சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் பிரதான சாலை சேதமடைந்ததால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுதன், பிரதான சாலையில சேதமடைந்திருக்கிறது சாலை. மக்கள் வாகன ஓட்டிகள், குறிப்பாக வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது? வணக்கம். சேலம் மாநகராட்சி கிச்சிப்பாளையம் பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதே போல இந்த கிச்சிப்பாளையம் மட்டுமன்றி சன்னியாசிகுண்டு, எருமாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த கிச்சிப்பாளையம் பிரதான சாலையை நாள்தோறும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டு இந்த திட்ட பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டப்பணிகள் முடிவடைந்த பின்னரும் கூட இந்த சாலை தற்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலை அமைப்பதற்காக இந்த பகுதியில் ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்டு இந்த பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமில்லாது தினசரி வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இது குறித்து இந்த பகுதி மக்களிடையே நாம கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் குடியிருந்து வர்றாங்க? எவ்வளவு காலமா இந்த சாலை இந்த மாதிரி இருக்குதுங்க? சார், இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் பக்கம் இருப்பாங்க. 10,000 to 15,000 பேர் பக்கம் இருப்பாங்க. இந்த சாலை 8 மாசம் ஆச்சு நோண்டி, இது முடிக்கும் போடல. இது ஒரு மையமான சாலையா இருக்குது. இங்க பைபாஸுக்கு என்ட்ரி ஆகிற சாலை இது. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்னா கூட இந்த வழியாக தான் வரும். லட்சக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் போறாங்க வராங்க. ரொம்ப கவலைக்குரியான இந்த சாலையா இருக்கு. மழை வந்துருச்சு சொன்னா சாலை எங்க இருக்கு, பள்ளை எங்க இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் கீழே விடுவாங்க, விபத்துக்கு உருவாகுது. என்ன இதை மாநகராட்சி கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு இது மக்களுக்கு பயனுள்ள நல்லா இருக்கும். சார், இந்த பகுதியில் மக்கள் மட்டும் இல்லாமல் கடைகளும் அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு வணிகர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க? இந்த சாலை சேதமடைஞ்சிருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வர்த்தக ரீதியாக பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்க? சார், வணிகர்கள் கம்மியாக இருந்தாலும் லேபருங்க அதிகமாக இருக்காங்க, பட்டறைகள் அதிகமாக இருக்குது, கடைகளும் அதிகமாக இருக்குது. ரோடு போட்டு டெய்லி 1, 2, 3 உழுவாமல் கிடையாது. அவங்க லேடிஸ் உட்கார வச்சுட்டு போனாலும் கீழே விழுந்துறாங்க, இதை பண்ணுறாங்க, ஏகப்பட்டு பண்ணுறாங்க. டெய்லி தூக்கி விட்டுட்டு தான் இருக்கோம் நாங்கள். இவங்க முனிசிபாலிட்டியில் எதுவுமே கவனிக்கிறதில்லை, வரி மட்டும் வசூல் பண்ணுறாங்க. பாத்ரூம் பாருங்கள், டிச்சு பாருங்கள், அது ஒன்று கேமரா எடுத்துங்க தயவுசெய்து. அது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வாக்கியம் தெரியுங்களா? அது மழை பெஞ்ச தண்ணி உள்ள அரிசி கடைக்குள்ளே போகுது. சார், இப்போ இது மாநகர மைய பகுதியில் ஒரு பிரதான சாலையாக இருக்குது. அதிகாரிகளும் கூட அதிக அளவில் இந்த சாலையில் செல்லக்கூடிய ஒரு நிலை தான். இது சம்பந்தமாக ஏன் அதிகாரிகள் இது வரைக்கும் மெத்தனை போக்கில் இருக்காங்க? அதிகாரிகள் சரி, மக்கள் பிரதிநிதிகள் கூட இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைங்களா? நிறைய டிப்பு அதிகாரிட்ட சொல்லியாச்சு, கமிஷனர் சொல்லியாச்சு, இங்கே ஏரியா ஒரு எல்லா அதிகாரியும் சொல்லியாச்சு, சந்திச்சாச்சு. சமயமாக இந்த ரோடை காணவில்லை சொல்லியே கிச்சிப்பாளையம் ஸ்டேஷனில் ஒரு 4 நாளைக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, மேயர் கவனத்துக்கு கொண்டு போய்பட்டிருக்குது. ஏன்னா இது மையமான பகுதியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் கீழே விழுறான், குழந்தையோட ஜல்லி தடுக்கி கீழே விழுவுறான். ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியல. நைட் நம்மள மழை வந்துச்சுன்னா போக முடிய மாட்டேது, தண்ணி ஏறிக்குச்சு, பள்ளமாக இருக்குது, கீழே விழு சாவர நிலைமை தான் இருக்குது. நம்ம வரியும் கட்டி எல்லாம் கட்டி இங்கே வாழ்றதா சாவாகவும் கெதியாகவும் இருக்குது. நோண்டி போட்டு 8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ போகிறேன் அப்போ போகிறேன்னு சொல்லி காலத்தை கடத்தி தான் இருக்கிறாங்க தவிர போட்ட பாட காணும். இது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்து போடணும்னு சொல்லி இந்த மக்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் சேர்த்து மாபெரும் மக்கள் சார்பாக போராட்டம் தான் நடத்தப்படும். அதாவது இந்த பகுதி மக்கள் தெரிவித்தது போல இந்த பிரதான சாலை என்பது கடந்த 8 மாதங்களாக இதே போல் அவல நிலை இருப்பதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக இங்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எனவே அடுத்தடுத்து தற்போது மழைக்காலம் என்பதன் காரணமாக மாநகராட்சி நிர்வாகம் ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதிகளில் உடனடியாக தார் சாலை அமைத்து தர முன்வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. பிரதான சாலை சேதமடைந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் அவதியடைந்துள்ளனர். அவர்களுடையான கலந்துரையாடலை பார்த்தும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.